தனிப்பெரும் கட்சியாக தாவேகா வின் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பதவியேற்புக்கான விழா ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது, ஆளுநர் பெரும்பான்மையை நிரூபிச்சாதான் நான் உங்களுக்கு முதலமைச்சரா பதவி ஏற்கிறதுக்கான அழைப்பை கொடுக்க முடியும்னு ஒரு தகவல் வருது. எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி பார்க்குறதுன்னா, இப்போ மறுபடியும் கூட்டணி சேர்றாங்க விஜய்கிட்ட. ஆனால் யாரும் அவ்வளோதான் ரியாக்ஷன் கொடுக்கல இது வரைக்குமே. ஆனால் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவர் செலக்ட் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது எல்லாமே. இப்போதைக்கு அவர் செலக்ட் பண்ணணும். ஆனால் செலக்ட் பண்ணல. அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருக்காப்புல, டிக்ளேர் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அது என்ன அது காரணம் எதுன்னு தெரில. அது பின்னாடி செங்கோட்டையன் அவரோட பிளானாக இருக்கலாம். யாரோட பிளான் இருக்குன்னு தெரியல. இது வரைக்கும் காங்கிரஸ் வந்திருக்கு, 5 சீட்டு வந்திருக்கு. 5 சீட்டு வந்திருந்தாலும் பின்னணி இன்னும் 6 தேவைப்படுது. அதை வந்திருப்பாங்க, வராமலாம் இருக்கிறது. திருமாவளவன் எல்லாருமே வந்துட்டாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாருமே வந்துட்டாங்க. வந்துமே கொஞ்சம் டிக்ளேர் அதை இது வெயிட்டிங்லேயே வச்சுருக்காங்க. எதுக்காகன்னு தெரில. இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இது சட்டப்பூர்வமான ஆளுநருடைய செயல்பாடு தான் நினைக்கிறீங்களா? சட்டப்பூர்வமான ஆளுநர் செயல்பாடுலாம் கிடையாது. வந்தாங்கன்னா அவங்க ஏதாச்சும் ஒரு சீட்டு கேட்பாங்க, மெஜாரிட்டி கேட்பாங்க. நான் இதில் போய் உட்காரணும், சபாநாயகரில் உட்காரணும், அந்த சீட்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட்டிங்கில் வச்சுருக்காங்க. கூட்டணி வச்சு இப்போ விஜய் வரவிடாமல் பண்ணாங்கன்னா அது அவங்க அரசியல் பண்ணுறது சமம் கிடையாது. அவங்க அரசியலே மதிக்கல. அவங்க அரசியல் பண்ணுறதுக்கு தகுதியில் என்ன அர்த்தம் என்ன கேட்டிங்கன்னா, அது விஜய் வரவிடாமல் பண்ணுறது. ஒரு நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு வரவங்கள வரவிடாமல் பண்ணுறது. அதேமாரி மக்களால் ஓட்டு போட்டு வந்தவங்களையும் வரவிடாமல் பண்ணுறது. இது மக்கள் கூட ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு விஜய் தான் வருவார், நான் சொல்கிறேன். இது எவ்வளவோ தடங்கள் கொடுத்துட்டாங்க அவருக்கு. அதெல்லாம் தாண்டி தான் இப்போது அவரோட ஓட்டு இதுவாக நிரூபிச்சிருக்காரு. அதேமாரி தான் இப்போ முதலமைச்சர் ஆறுதலையும் இன்றைக்கே பதவி இருக்க வந்து அதுலேயும் தடங்கள் கொடுக்குறாங்க. அதையும் தாண்டி வருவார். அதுதான் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை.